ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழில் சுறுசுறுப்பாக நடக்கும். தொழிலில் இருந்த மந்த நிலைகள் விலகும். புதுசாக ஆர்டர்கள் வந்து உங்களை தேடி வரும். ஓகேங்களா? ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகள் இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய தொழில் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் அடையும். ரொம்ப ஆர்டர்ஸ் வந்து இந்த டயத்தில் வந்து குவியும். ஒரு மொபைல் ரிப்பேர் கம்பெனி வச்சுருப்பீங்க, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களால் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவு வேலைகள் வந்து சேரும். உங்களுடைய தொழிலுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ராசி அதிபதி புதன் பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். தொழிலில் வந்து வருமானம் அதிகரிக்கும் சொல்லிட்டேன். ராசி அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையே வந்து அவர் தான். யார்? சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நகைக்கடை வச்சுருக்கவங்க, அதாவது ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்களுக்கு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மந்த நிலை ஒன்று இருந்தது இல்லையா, அந்த மந்த நிலைகள் எல்லாமே விலகும். கன்னிராசிக்காரங்களுக்கு மந்த நிலைகள் விலகி தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய அதிகப்படியான வரவுகள், ஓகேங்களா? ரொம்ப வாடிக்கையாளர் வந்து அதிகமாக வருவாங்க. எதனால் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சின்ன ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. சின்ன ஐடியாக்கள், சின்ன சிறப்பு தள்ளுபடிகள் இதெல்லாமே கொடுப்பீங்க. இதன் மூலமாக உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்த இதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுடைய தொழில் வேறு மாதிரி இருக்கும். இந்த டயத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கும். எல்லா விஷயமே சரிதான். உங்களுடைய மனநிலை வந்து முழுக்க தொழில் வந்து முன்னேற்றம் அடையணும். தொழில் மூலமாக நல்ல லாபம் வரணும். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே இந்த டயத்தில் நடக்குங்க. ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன், 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். இவங்க எல்லாருமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில். அவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டுங்க. வீடு நிலம் வாங்குவீங்க. ஒரு தனி வீடு இருந்தாலும் சரிதான், இல்லை அப்படின்னா வந்து ஒரு நிலம் அது வாங்குறதுனால சரி தான் வாங்குவீங்க. இந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்கள், தாராளமாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்குங்க. உங்களுடைய வருமானம் உயரும். தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தாயின் உடல்நிலை முன்னேறும். அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்ததுங்க, அது எல்லாமே சரியாக போயிடும். இந்த டயத்தில் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லி வந்து அப்பாட்ட கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே இந்த டயத்தில் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்து எல்லா விஷயமும் செஞ்சு கொடுப்பாங்க. தாய்மாமன் மூலமாக, இளைய சகோதரன் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூருக்கு போகிறதுக்கான ஒரு வேலைகள் இருக்குது. பிஸ்னஸ் யார் கவனிச்சுக்குவாங்க? உங்களுடைய வாழ்க்கை துணைவி கவனிச்சுக்குவாங்க. அவங்க பக்கபலமாக நிற்பாங்க பிஸ்னஸுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குடும்பாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன், அவரே தான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதியும் வந்து அவர் தான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான். குரு பகவான் தான் இப்போதைக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு இல்லையா? வாழ்க்கை துணைவியின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அவங்க உங்களுக்கு பக்கபலமாக நின்று செயல்படுவாங்க. ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சின்ன குழப்பங்கள் எல்லாமே இருந்தது இல்லையா, எல்லாமே தீந்துடும். எல்லாத்துக்குமே வந்து இந்த டயத்தில் கன்னி ராசிக்கு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சர்க்கிள்கள் எல்லாமே இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி காலங்களில் சர்க்கிள்கள் இருந்திருக்கும் ஷேர் மார்க்கெட்டில். அந்த சர்க்கிள்கள் எல்லாமே தீர்ந்துருங்க இந்த டயத்தில். எதனால்னா ராசி அதிபதி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார்.
ஒரு விஷயத்தை கணிக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக கணித்து கரெக்டாக எல்லா விஷயத்தையுமே தெளிவாக முடிவெடுத்துருவீங்க. அதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக சிறப்பு. நீங்கள் பார்க்குற வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பு. பார்க்குற வேலைகள் வந்து அவ்வளோ தெளிவாக பார்த்துருவீங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, தனியார் அலுவலகங்கள் வேலை பார்க்குறவங்க, அதாவது தனியார் கம்பெனி அலுவலகங்கள் இது ரெண்டுமே ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளில் வந்து வேலை பார்ப்பீங்க இல்லையா, ப்ரைவேட் கடையில், ஓகேங்களா, ஒரு தனியார் கடைகளில் போய் வந்து வேலை பார்ப்பீங்க இல்லையா, உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய புத்திசாலியும் வெளிப்படுங்க. மிக மிக சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகள், உங்கள் கடையில் இருக்கிற முதலாளி, உங்களுடைய ஓனர் உங்களை பாராட்டுவாங்க. ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதுவரைக்கும் கன்னி ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.